திருவள்ளூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் முன்னேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டமாக வருகிறது என கவி பேரரசு வைரமுத்து பெருமிதத்துடன் தெரிவித்தார். திருவள்ளூரில் நடைபெற்ற 4வது புத்தக கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மேடையில் பேசிய கவி பேரரசு வைரமுத்து தெரிவிக்கையில், தாய்மொழி என்பது கண்ணை போன்றது, ஆங்கிலம் என்பது கண்ணில் அணியக்கூடிய கண்ணாடி போன்றது. தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் எனவும், தமிழ் படித்தான் தாய் நாட்டில் உரையாடினான், ஆங்கிலம் படித்தான் உலகத்தோடு உரையாடுகின்றான், அதற்கு எதற்கு 3வது மொழி எனவும், எனக்கு ரொம்ப பிடித்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எனவும், உழைப்பாளிகள் உழவர்கள் அதிகம் உள்ள மாவட்டம் எனவும் தெரிவித்தார். என்பது கண்ணை போன்றது, ஆங்கிலம் பிறமொழி என்பது கண்ணில் அணிவிக்கிற கண்ணாடியை போன்றது. இந்த கண்ணாடி இல்லாமல் கூட இருக்கலாம், கண்ணில்லாமல் இருக்க முடியாது. கண்ணாடி என்பது ஆங்கிலம், கழற்றி வைத்துவிட்டு கூட நீங்கள் தாய்மொழி என்ற கண்ணோடு வாழ முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே கல்லூரிக்கு படிக்கிற அளவுக்கான உயரத்தில் நீங்கள் அவர்களை புத்தகங்களை படிக்க வைத்து விட்டால் பள்ளி கல்வி எளிதாகிவிடும். நீங்கள் குளத்தில் நீந்தியவன் ஆற்றில் நீந்துவது எளிது, கடலில் நீந்தியவன் ஏரியில் நீந்துவது எளிது. நீங்க படிக்கும் பொழுதே 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தை படித்துவிட்டால் இந்த 12 வயதில் எழுதக்கூடிய தேர்வு எளிது 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 என்று சொல்லுகிறேன். புத்தகம் என்ற ஒன்று இல்லை என்றால் வைரமுத்து என்ற விவசாய குடும்பத்து சிறுவன் கலெக்டர் முன்னிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு உரையாற்ற வந்திருக்க மாட்டான். இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வந்தது புத்தகம். என் வாழ்வை செறிவூட்டியது புத்தகம், என் புகழை விரிவூட்டியது புத்தகம், எனக்கு நெறிகாட்டியது புத்தகம், எனக்கு நிலைத்த புகழை தந்தது புத்தகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பெறுகிற மதிப்பெண் ஒரு அடையாள அட்டைதான். இந்த அடையாள அட்டையே வீடாகி விடாது. அடையாள அட்டை என்பது வீட்டை குறிக்கிற ஒரு முகவரி. அதற்கு பிறகு பள்ளிக்கு வெளியே நீங்கள் படிக்கிற புத்தகமும் வாழ்க்கையும் தான் உங்கள் முகவரியாக இருக்க முடியும். 2 மனிதர்கள் சந்தித்தால் என்ன பேசுகிறான் தமிழன் தெரியுமா? முதல் பேசுவது அரசியல், அடுத்து பேசுவது சினிமா, அதற்கு அடுத்து பேசுவது ஆன்மீகம். இனிமேல் 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி உரையாடலை தொடங்க வேண்டும் என்பதை எழுதப்படாத சட்டமாக வையுங்கள். அமிர்தாபுரம் தலைமை ஆசிரியர் திரு வெங்கடேசன் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நபர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படுகிறது.